திருமணம் ஆகாம இருக்கிறவங்கள அணுகுங்க. என்ன வந்து பாருங்க. என்ன மாரி முறையில திருமணம் செய்தால், எப்படிப்பட்ட வரன்களை நாம் அமைத்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏனென்றால், மண வாழ்க்கை என்பதில் வந்து பெரிய பங்களிக்கிறார் குரு. ஒருவர் ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றிருக்கும்போது, ஆண் அல்லது பெண் எதிராக சேர்க்கக்கூடிய ஜாதகத்தை மிகவும் வலிமையான ஒரு ஜாதகமாக நாம சேர்த்தோம் என்றால், நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் வந்து சுபமாக வாழலாம். ஏனென்றால், ஒரு ஜாதகத்தில் மைனஸ் அதாவது குறை அப்படின்னு ஒண்ணு இருந்தா, வருகின்ற எதிர் ஜாதகத்தில் அது வந்து குறையாக இல்லாமல் நிறைவாக இருந்தால் அந்த வந்து சமப்படுத்தப்படும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள பரிகாரங்கள். ஆகவே 1997ஆம் ஆண்டு பிறந்து திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து பிரிவை சந்திச்சிருக்காங்க. அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். குழந்தை இல்லாதவங்களும் இருக்காங்க. திருமணம் ஆகாமல் தடையாகி இருக்கிறவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆகவே 1997ஆம் ஆண்டுங்கிறத ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நடைமுறையில இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய குறை போக்கவே இந்த அனுபவ கருத்தாகும்.